டாக்டர் ஃபைப்ராய்ட்ஸ் இருந்தா கண்டிப்பா யூட்ரஸ ரிமூவ் பண்ணிடுவாங்களா? ஃபைப்ராய்ட்ஸ் எப்படின்னா, ஒரு பட்டாணி சைஸ்ல இருந்து ஒரு பெரிய தர்பூசணி சைஸ் வரைக்கும் வளரலாம். ரொம்ப குட்டியா இருந்து ரொம்ப பெருசா வரைக்கும் வளரலாம். ஃபைப்ராய்ட்ஸ்க்கு எப்போ சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு அதுக்கு ஒரு சில இண்டிகேஷன்ஸ் அறிகுறி இருக்குது. சின்ன சின்ன ஃபைப்ராய்ட்ஸ் ஒரு 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் ஃபைப்ராய்ட்ஸ் தான் இருக்குது. சிம்டம்ஸ் எதுவும் குடுக்கல. அவங்களுக்கு அந்த 45 ஏஜ் கிட்ட வந்துட்டாங்க. இந்த மெனோபாஸ் ஏஜ் கிட்ட வராங்க அப்படின்னா, இந்த ஃபைப்ராய்ட்ஸை நம்ம ஆப்ரேட் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. சில பேருக்கு ஃபைப்ராய்ட்ஸ் ரொம்ப பெருசா இருக்கும். யங் விமனா இருப்பாங்க. பிரெக்னன்சி ஃபியூச்சர்ல பிளான் பண்ற மாதிரி ஐடியால இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து கண்டிப்பா ஃபைப்ராய்ட்ஸை நம்ம எடுக்கணும். அதர்வைஸ் 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் ஃபைப்ராய்ட் சிம்டம்ஸே கொடுக்கலன்னா அதை நம்ம கை வைக்கணும்னு அவசியமே கிடையாது. அது சர்ஜரி பண்ணணும்ன்ற அவசியமும் கிடையாது. பெரிய ஃபைப்ராய்ட்ஸ் கண்டிப்பா ஆப்ரேட் பண்ணணும். ஃபைப்ராய்ட் சைஸ் ஓரளவுக்கு மாடரேட் சைஸா இருந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபைப்ராய்ட்ஸ் வந்து அந்த கன்சீவ் ஆகாம தடுக்கிற மாதிரி இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் மாதிரி கிரியேட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த டைம்ல அந்த ஃபைப்ராய்ட்ஸ் வந்து எடுக்கணும். இல்ல சிம்டம்ஸ் வந்து சில பெரிய ஃபைப்ராய்ட்ஸ் வந்து முன்னாடி பேசின மாதிரி யூரின் வரது கொஞ்சம் சிரமப்படுத்துறது அந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருந்ததுன்னா எடுக்கணும் ஃபைப்ராய்ட்ஸ். டாக்டர் ஃபைப்ராய்ட்ஸ்னால இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆகுமா? ஃபைப்ராய்ட்ஸ் வந்து ஜென்ரலா வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து ரொம்ப அன்காமன். ஃபைப்ராய்ட்ஸ்ல அப்படி வராது. ஃபைப்ராய்ட்ஸ்ல வர்றது வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலரா வரும். ஆனா வந்து ஹெவியா ப்ளீட் ஆகும். ஸோ மோஸ்டா இர்ரெகுலர் பீரியட்ஸ் எப்போ வரும் அப்படின்னா ஜென்ரலா ஃபைப்ராய்ட்ஸ் வந்து 20ல இருந்து ஒரு 50 இயர்ஸ்க்குள்ள தான் வரும். அதுக்கு ஏன் நம்ம அது சொன்னோம்னா யாருக்கெல்லாம் ஈஸ்ட்ரஜன் லெவல் ஹார்மோன்ஸ் ஃபைப்ராய்ட்ஸும் ஈஸ்ட்ரஜன் ஹார்மோனும் இது ஹார்மோன் ரிலேட்டட் டியூமர்ஸ் அது. ஸோ அந்த ஹார்மோன்ஸ் வந்து அதிகமா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஃபைப்ராய்ட்ஸ் வந்து வரும். இப்போ அதனால தான் அந்த ஃபைப்ராய்ட்ஸ் வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப அதிகமா வரும் அப்படின்னா கொஞ்சம் ஒபீஸா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் காமனா வரும். இந்த ஹைப்பர் டென்ஷன் இந்த டயபிட்டிஸ் அவங்களுக்கு வரலாம். குழந்தை இல்லாதவங்களுக்கு வரலாம். அப்புறம் ஃபைப்ராய்ட்ஸ் வந்து ஃபேமிலிஸ்ல கூட ரன் ஆகும். அம்மாவுக்கு ஃபைப்ராய்ட்ஸ் இருந்ததுன்னா அது வந்து சில்ட்ரனுக்கும் அவங்க டாட்டர்ஸ்க்கும் ஃபைப்ராய்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒபீஸா இருக்கிறப்ப என்ன ஆகும்னா அவங்களுக்கு அந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கலாம். ஸோ அந்த ஃபைப்ராய்ட்ஸோட இந்த பிசிஓஎஸும் சேர்ந்து அந்த மாதிரி கோரிலேட் ஆகுறப்போ அந்த டைம்ல நீங்க சொல்ற மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரத்துக்கு பாசிபிலிட்டி இருக்குது. வராதுன்னு சொல்ல முடியாது. வரத்துக்கு பாசிபிலிட்டி இருக்கு.